வணக்கம். ஸோ இங்கே என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிப்போ கடுப்பில் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்துட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:51. அதனால வந்து நமக்கு ஏர்லி தான். ஸோ ரைத்தாக்கு வந்து ரொம்ப காட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து வெங்காயத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை ரொம்ப காட்டு இருக்கக்கூடாதுன்னு. இது வேறு ஒரு ஃப்ரெண்டுடைய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. தயிர் வந்து நேற்றே நல்லா உரக்கி ஊற்றிட்டு திக்கு தயிர் வச்சுருக்கேன். ஸோ பிரியாணிக்கு ரைத்தாக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ என்னென்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் டிக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு சோயா சங்க் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு குருமா, அதுக்கப்புறம் வந்துட்டு இது எக் சும்மா பெரட்டல் மாதிரி எதனா பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். சரி பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் கொச்சு சைடுக்கு. ஸோ பிரியாணி, கத்திரிக்காய் கொச்சு, தயிர், ரைத்தா இது காமனு. குருமா அண்ட் எக் போண்டா இல்லை பஜ்ஜி கூட போட்டலாம் டக்குன்னு. ஸோ யோசிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாங்க என்ன பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு குருமாக்கு தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு சும்மா வந்து ஒரு பிரியாணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு இதெல்லாம் பண்ணி எல்லாமே லைக் நைட்டு டின்னருக்கும் சேர்த்தே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து படத்துக்கு இன்றைக்கி கிளம்ப போகிறோம். ஸோ நேற்றே வந்துட்டு நாங்கள் போய் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம். கோட் படம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு எங்களுடைய 4 பேரும் சேர்ந்து போகிற மூவி. அதாவது இதுக்கு தமிழ் படத்துக்கு. இது வரைக்கும் நாங்கள் தமிழ் படம் நாங்கள் எல்லாமே சேர்ந்து போனதே இல்லை. வீட்லேயே வந்து பார்ப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு பயமுறுத்துறாங்களா, பயங்கரமாக வைலன்ஸ் இருக்குது, பயங்கரமாக இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு நாங்கள் வந்து போக்குறத வந்துட்டு லைக் மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் தமிழ் படத்துக்கு போகிறோம். நேற்று போயிட்டு நாங்கள் எதுக்கும் இருக்கட்டும் லைக் முடிவு பண்ணிட்டோம், டக்குன்னு கேன்சல் ஆச்சு, நான் நல்லா இருக்கல. அதனால் நேற்று போயிட்டு நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணோம். அந்த கிளிப்பு தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வெளியவே இருக்குது ஆக்சுவலி அதனுடைய இந்த பூத்து. நாங்கள் வந்து நாளைக்கு மூவிக்கு புக் பண்ணியாச்சு. சண்டே. குட் 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 அது பார்த்துருப்பீங்க. ஸோ பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு 1:10 தான் வந்துட்டு லைக் மூவிங்க. அதனால் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு பொறுமையாக ஹாப்பியாக போகலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. ஒரு சைடு பிரியாணியும் இன்னொரு சைடு வந்துட்டு குருமாக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பிரியாணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சோயா சங்க் பிரியாணி. குருமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருமான்னு சொல்கிறதோட பிளெயின் சால்னா அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பிளெயின் சால்னா அண்ட் சோயா சங்க் பிரியாணிங்க. ஸோ குருமாவுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது பிளெயின் சால்னாக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா எண்ணெயெல்லாம் விட்டு இதில் வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே எண்ணெய் தான். கொஞ்சம் வந்து தாராளமாக விடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதுக்கும் நல்லா வந்து வதக்கிட்டு அந்த டைம்லேயே வந்துட்டு மஞ்சள் பொடி, பிளெயின் மிளகா பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு இதோடு இருக்கும் பார்த்திங்களா லைக் குழம்பு மிளகா பொடி, அதையும் போட்டுடணும். அதுக்கப்புறம் கசகசா, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து அதுலேயே நிறைய பச்சை மிளகா போட்டதுனால இதில் போட்டதுனால நான் அதை வந்து எடுக்கல. சைடில் வந்து இந்த சைடில் வந்து அப்படியே வந்து பிரியாணியும் போயிட்டுருக்கு. ஸோ தட் வந்து ஒரு இடியே கடன்னு வேலை முடிஞ்சிடும்ல. பிரியாணிக்கு வந்துட்டு சைடில் வந்து பிரியாணி இது இருக்குது பார்த்திங்களா லைக் கத்திரிக்காய், அதுவும் தான் பண்ண போகிறேன். அது வந்து வேறு ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு சொன்ன மெத்தடில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். லைக் அரைச்சி வச்ச அந்த இதை வந்து நல்லா செம்ம நைஸாக அரைக்கணும். அதுதான் மெயின் மேட்ரு. கொஞ்சம் குறைன்னு அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய இது போயிடும். ஸோ நல்லா செம்ம நைஸாக அரைக்கணும். அதே மாதிரி இதில் என்னென்னா சோம்பு அதிகமாகிடுச்சுன்னா கசந்துரும். ஸோ நிறைய வாட்டி எனக்கு வந்துட்டு அளவு தெரியாமல் சோம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டுருவேன் நான் ஸ்டார்டிங்லலாம். அப்புறம் என்னடா கசக்குதுன்னு பார்த்தா அது வந்துட்டு இதுதான் சோம்பு அதிகமாகிடும். ஸோ அவ்வளோதான். அது வந்துட்டு நல்லா கொதிக்கணுங்க. ப்ளெயின் இதனால சால்னாலன்னு நம்ம வந்து காய்கறி அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல.
கருவேப்பிலை போட்டு அப்படியே லைட்டாக மூடி வச்சுட்டு, இது குக்கர் இதெல்லாம் இல்லை, சும்மா தான் மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சுட்டு அது நல்லா கொதிக்க விடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இங்கே வந்து சைடில் வந்து ரைத்தா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அந்த பிழிஞ்சிட்டு அந்த வாட்டர்லாம் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுட்டு இதில் வந்துட்டு தயிர், உப்பு அதெல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கிட்டேங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்து குருமா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து அந்த கொத்தமல்லி அந்த ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு அப்படியே மேலே வந்துடுச்சு, அதனால் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ கொத்தமல்லியை போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பிரியாணி கத்திரிக்காய். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது போட்டுட்டேன், அது பேர் என்னது, பெப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து இது சைடில் பிரியாணி வந்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ பிரியாணியுமே அந்த சைடில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து கத்திரிக்காவை வந்து நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு அதாவது ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த மெத்தடு சொல்கிறேன். அதில் வந்துட்டு இது சூப்பரான மெத்தடு. இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த டைம்லேயே வந்து உப்பும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல லைக் தக்காளியை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகா பொடி, மஞ்சள் பொடி அப்படி போட்டுட்டு அதையும் வந்து செம்ம சூப்பராக நல்லா வதக்கிக்கணும். ஸோ இது கொஞ்சம் எல்லாமே வேலை தான். ஆனால் என்னென்னா நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா நைட்டுக்கு வந்துட்டு ஹாப்பியாக படத்தை பார்த்துட்டு ஒரு வேலையும் இல்லாமல் அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ்டாக வந்துட்டு லைக் சாப்பிட்றதுக்கு ரெடி இருக்கும் பாருங்கள். அதனால தான். ஸோ இதோட வந்து எள்ளும் அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்க்கடலையும் கொஞ்சோண்டு போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா மாங்காய் போட்டு நல்லா ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் கடைசி ஸ்டெப் நடுவில் என்னால் காமிக்க முடியல, டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ கடைசி ஸ்டெப்பு அதெல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு வதக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக வதங்கியாச்சு. அவ்வளோ செம்மையாக இருந்தது. கொஞ்சோண்டு புளித்தண்ணி, ரொம்ப ரொம்ப கம்மியாக புளித்தண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்துட்டு நமக்கு கவலையப்படுத்தாத திக்னஸ் வந்துட்டு நமக்கு வேர்க்கடலை போட்டனால நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் டக்குன்னு திக்காயிடும். ஸோ இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு அவ்வளோதான், பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கு மேலே நம்ம வந்து கொதிக்கவே விடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக லைக் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் யூஸ்வலாக போட மாட்டாங்கன்னு வாங்கல, ஆனால் போட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய லஞ்சு ரெடி. ஸோ நான் கொஞ்சோண்டு பிளெயின் சால்னாவை தனியாக வந்துட்டு முட்டையில் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ தட் வந்து லைக் கொஞ்சோண்டு முட்டை இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா தனியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு தனியாகவும் வச்சுட்டேன். நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலான்னு. அவ்வளோதான், பிரியாணி, பிளெயின் சால்னா ப்ளஸ் இது லைக் அந்த முட்டை இது எல்லாமே ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு நேராக தியேட்டருக்கு தான் கிளம்ப போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து 25 மினிட்ஸ் கிளம்பியாச்சுங்க. ஷேக் பண்ணாத ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி தியேட்டர். ஆமா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோட் பிரியாணி இன்னைக்கு. ஐயோ ஏங்க கேக்குறீங்க, அது வந்து எக் பிரியாணி பண்ணங்க. இவர் வந்து கோட் படம் போறோமா, கோட் பிரியாணி சொல்லி திரியறாரு காலையில இருந்து. இவர் தொல்லை தாங்க முடியல. ஏய் சாப்பாடு உள்ள எடுத்துக்கோ, கோட்டை பார்த்துட்டே கோட் படம் பிரியாணி சார். ஏய் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் கைஸ்? being bored. ஓகே இருக்கும். அனி இப்பதான் சொல்லிட்டு இருந்தா, என்னப்பா சொன்னா, I have to watch single எல்லா பாட்டுமே பார்க்கணுமா வீட்ல? என்ன ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவோம். அதோட இன்னொன்னு சொன்னானே, மாம்ஸ் அதோட இன்னொன்னு சொன்னானே, so I have to watch all the weird scenes அப்படினு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு வர. No I didn't. சரி அவன் சொல்லணும் தான் சொன்னேன். ஏய் என்ன இப்ப மழை பெய்யுது. so annoying. கேப்ஷன்ஸ் இருக்கும்டா படத்துல. இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா சொன்னீங்க? நான் தூங்கிட்டேன்னா நீ எழுப்பி விட்டுறேன். வீட்ல என்ன படம் பார்த்தாலும் தயவு செய்து மேம், அதுக்காகவே நாங்க வந்துட்டு படத்துக்கே போறது இல்ல. மேக்ஸிமம் நீங்களே பாத்திருப்பீங்க எப்ப படம் போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்சி வந்து படமே போடல 2 வருஷத்துல. என்சி வந்து படம் போடல.
வயசு சாப்பிடணும். என்சில அது நியூ ஜெர்சில டாப் கன் நியூ ஜெர்சி. கடைசியா பார்த்தது விக்ரம் மூவியும் டாப் கன் அந்த இதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்க்கவே இல்லை. தான் பார்க்கோம். விக்ரம் மூவி எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு ஃப்ரெண்டா? 3 வருஷமா? இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் தான் சொல்லுங்க. சோ அப்ப பார்த்தது ஞாபகமே இல்லையே. சோ அப்ப பார்த்ததுங்க விக்ரம் மூவி பார்த்தது. அதான் லாஸ்ட் தமிழ் மூவி. இங்கிலீஷ் மூவி வந்து டாப் கன் பார்த்தோம். பசங்களோட பார்த்தது வந்துட்டு கிறிஷ் ஒரு வாட்டி பேட்மேன் பார்த்தா. கிறிஷும் சதீஷும் நானும் வந்து சானிக் நானும் அனிஷும் போனோம். நான் பார்த்துப்பீங்க நாங்க எல்லாம் ஒன்னா போனோம். ஆனா வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளில வந்து சரி வேற படம் போனோம். சோ அதுதான் கடைசியா பார்த்தது இல்ல. இங்க வந்து நாங்க பார்க்கவே இல்லை. ஆமா அபிஷியலி தான் ஃபர்ஸ்ட் மூவி மார்க்ஸ் என்சில. என்சியுடைய ஃபர்ஸ்ட் மூவி கரெக்ட். சோ என்சில வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்குற மூவி கோட் மூவி. கோட் படம் நம்ம பார்க்க கொடுத்து வச்சிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் படம் விஜய் கடைசி படம். ஆமா நாங்க ஃபர்ஸ்ட் பாக்குற படம் என்சி வந்து விஜய் வந்து கடைசி படம். அது ஃபேமிலியா நாங்க 4 பேர் கிறிஷ் அனிஷுடைய ஃபர்ஸ்ட் பாக்குற தமிழ் மூவி இதுதான். சோ பார்க்கலாம். நாங்க வீட்ல பாத்துறோம். இங்க வரைக்கும் பார்த்ததுல பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும்னு. குவைட்ரா டே புக் பண்ண டிக்கெட் சினிமா ஜாலே. ஓ 5 இது பாருங்க 5 மணிக்கு புக் பண்ணிருக்கோம். டிக்கெட் சீப் தானேமா? டிக்கெட்டா? டிக்கெட்டோட விலை வந்து கிட்ஸுக்கு வந்துட்டு $9 ஆல்மோஸ்ட் 8 சம்திங். டாக்ஸ் எல்லாம் சேர்த்து $9. பெரியவங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் $10. 4 டிக்கெட்ஸ். நம்ம இருக்கிறது 4 பேர். நான் இதுக்கு 5 6 இல்ல வழிச்சு சாப்பிடு. அந்த தமிழ் சங்கம்ல ஆனா எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கணுமா தெரியுமா அந்த ரூல்ஸ்? ஓ எனக்கு தெரியாது. அந்த இதுலயே போட்டுதாங்க. If you are 3 adults now you have to buy +1. ஏ அவங்களோட கமிஷன் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இது போட்டு. வந்தாச்சு மூவி. மணி என்ன 1:11 1:10க்கு மூவி ஸ்டார்ட். சோ கரெக்ட்டா இருக்கும். டிக்கெட் மட்டும் எடுங்கப்பா. எல்லாம் அவங்க தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. சினிமா தியேட்டர் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜூஸை வாங்கிட்டு உள்ள போலாமா, சாரி இது பாப்கார்ன் வாங்கிட்டு உள்ள போலாமா வேணாமான்னு. எங்கப்பா வந்தானுங்களா? என்னடா பண்றீங்க பாருங்களேன் இந்த பசங்க பண்ற வேலையெல்லாம். வாங்கடா சீக்கிரம். அது இல்லடா இன்சைட் அவுட் தான்டா மூவி. அவ்வளோதான் சீட்டை கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் யோசிச்சோம் நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம் போல இருக்குது, என்னடா இது யாருமே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு family. ஆனால் நம்ம ரொம்ப லேட்டாக போகிறோம். யூஎஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தான் மேக்ஸிமம் விரும்பி பார்ப்பாங்க. நாங்கள் வந்துட்டு ஓகே டு வாட்ச் கிட்ஸோட அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்தவங்க, வேறு எதுவும் இல்லை. சரி அப்பா கிட்ட கேளு போ. அப்பதான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வந்தாங்க. பாப்கார்ன் வாங்கினா வாங்குங்க. படத்தை உள்ள போயிட்டு கத்தாதரா. படம் உள்ள போய் உட்காந்துட்டு வாங்கலாம்டா. படம் ஆரம்பிச்சிருப்போம். அவனுக்கு பிரியாணி பத்தல நினைக்கிறேன். வேணா இன்னும் கொஞ்சம் டப்பா எடுத்துட்டு வந்து எல்லாம் கொடுக்கட்டா? சரி பாப்கார்ன் அப்பா திரும்ப கோட் பிரியாணி. என்னடா 3D நல்ல. ஐயோ கடவுளே அது வேற எதுனா பார்த்து. என்னப்பா யாருமே இல்ல. சதீஷ் வந்துட்டு லைக் விஜயகாந்த் சீனுக்கு விஜய் சீனுக்கு அப்படிலாம் வந்து எல்லாத்துக்கும் உட்காந்து வந்து ஒரே விசில். சைடில் அணியும் வந்துட்டு அப்படியே வந்து விசில் அடிக்க ட்ரை பண்ணார். இந்த அளவுக்கு சதீஷ் வந்து விசில் அடிப்பாருன்றதே பசங்களுக்கு வந்து இன்னைக்கு தான் தெரியும்னா பார்த்துக்கோங்க. படம் ஸ்டார்டிங்கே ரொம்ப கொஞ்சம் சூப்பராக இருந்தது. தியேட்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி.
ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் இங்க பாருங்க பெரிய இது வேற இருக்கு இல்ல? Can you believe it? No. Coming in. Special anti-terrorism. நாங்கள் இன்டர்வல் விடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. நாங்கள் வந்துட்டு யூஸ்வலாக விடவே மாட்டாங்களா இங்கிலீஷ் படத்துக்கு இந்த ஊரில். ஸோ அதே மாதிரி நாங்கள் விட மாட்டாங்கன்னு நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்களா. சரி நாங்கள் எல்லாம் வந்து பாப்கார்ன் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது தியேட்டர். நாங்கள் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வந்து ரேலியில் இருக்க தியேட்டருங்க. ஸோ நாங்கள் ட்ரிங்க் வாங்கலை. ஏன்னா நாங்கள் ஐஸ் கோல்டு வாட்டர்லாம் கொண்டு வந்துட்டனால வாங்கலை. வெறும் வந்து பாப்கார்ன் தான் வாங்க போகிறோம். பாப்கார்ன் வந்துட்டு லைக் ஃப்ரீ ரீஃப்லாம். ஸோ அது வந்துட்டு $10 சம்திங். ஸோ அதை தான் நாங்கள் வாங்குகிறோம் இப்போ இன்டர்வெல்ல. ஸோ அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுவோமான்னு தெரியல. ஏன்னா நமக்கு யூஸ்வலாக ஃபஸ்ட்டே வாங்கியிருந்தால் இன்டர்வெல்ல ரீஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வாங்கலை, அதனால தெரில. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. அதுவும் பாய்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு. மேம் இவனுங்க இந்த 2 பசங்களும் நல்லா என்ஜாய் பண்றானுங்கப்பா. ஃபுல்லா வந்துட்டு கன் ஃபைட்டு, என்ன சொல்றது, அதாவது வயலன்ஸ்லாம் இல்லவே இல்லை. அப்படியே ரத்தம் கித்தம்லாம் வரவே இல்லை. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. எப்படா இருக்கு உனக்கு படம்? செம்மையா. பாப்கார்ன் வேணா மட்டும் வாங்கிக்கலாம். சீக்கிரம் வாங்குங்க, ஆரம்பிச்சிட போகுது. நீங்க சொல்லுங்க என்னடா சைஸ்? டிஷ்யூ எடுத்துக்கோங்க நிறைய. பொடிலாம் எங்க இருக்கு உங்களுக்கு பொடி? இருக்குடா. இது போட்டோம் ஒயிட் சால்ட்டா. அவர் வேற சொல்லுங்க. ஒயிட் சால்ட் ஆர் பட்டர் சால்ட்? பட்டர் சால்ட் வேணா போடுங்க. இதுலயே சால்ட் இல்ல? இல்ல சால்ட் வேணும். சூப்பர். வாங்கடா. எங்க போறோம்? ஓகே. நான் நினைச்சேன் தமிழ் படம் தானே, சரி இது விடுவாங்கன்னு நினைச்சேன். இன்டர்வல் விடுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்க இன்னும் 2 minutes பா. எப்படி இருக்கு மூவி? சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. வந்துட்டு மேலே இருக்கிறவங்க நின்று இதுக்கும் எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க. மொத்தமே 1 2 3 4 5 6 ரோ தான் இருக்கு. நாங்களும் இன்னொரு ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இருக்கோம். இது வேற ரிக்ளைனர் ஆக்சுவலா. இது தானே இது நல்லாதான் இருக்கு இல்ல? உங்க ரிக்ளைன் பண்ணுங்க. சீட்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். யா கம்ஃபியா இருக்கு. நான் மொக்கையா இருக்கும்னு தான் நினைச்சேன். ஆமா ஓடி விடுறாங்க. ஏ கிருஷ்ணி வேண்டாம்டா. கிருஷ்ணி நோ.
படம் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. நாங்கள் நல்லா கம்ஃபியாக உட்காந்துட்டு சூப்பராக சாப்பிட்டு பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ படம் வந்து நிஜமாகவே நல்லாயிருக்கு. நாங்கள் பெருசாக வந்துட்டு யாருடைய ஃபேனும்லாம் இல்லை, லைக் இந்த ஹீரோ ஃபேனா அந்த ஹீரோ ஃபேனா அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து அஜித் கொஞ்சம் பிடிக்கும், கிரிஷுக்கு வந்து விஜய் படம் கொஞ்சம் பிடிக்கும். அதனால தான் நாங்கள் இதுக்கு வந்திருக்கோம். நல்லா செட் ஆயிட்டு பார்க்க நல்லா காட்டு. அனிபா படம் எப்படி இருக்குது? படம் எப்படி இருக்குது? Yeah. I didn't. You me? No, I bought it. Yeah. ஏன்னா நல்ல பெரிய ஸ்க்ரீன் தான்ப்பா. அவ்வளோதான் ஆச்சியோடன் படம் முடிந்து விட்டது. இதோட வீட்டுக்கு போக வேண்டியதுதான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளம்பும்போது ஐயோ வாய் அப்படி வச்சு தின்ட்டான். கிளம்பும்போது திருப்பி ஒரு ரீஃபில் வாங்கிட்டோம் நாங்கள். அவ்வளோதான். பாபாய் தியேட்டர் போயிட்டு வாங்க நைட் டின்னர். மணி என்ன மேம்? போயிட்டு அதெல்லாம் வந்தா இன்னும் 2-3 படம்லாம் யூஸ்வலாக நிறைய பேர் பார்ப்பாங்க. நம்மலாம் ஒரு படம் பார்த்தனாலே போதும், அதுவே நமக்கு பெரிய விஷயம். போதும். நம்ம ஒரு வாட்டி 2 படம் பார்த்தோம்லப்பா கல்யாணம் ஆன புதுசுல. நாங்கள் தியேட்டருக்கு வரும்போது அப்படியே கண்டினியூஸாக 2 படம் பார்த்தோம். ட்ராப்ன்ற படம் இருக்கு பார்த்தீங்களா, அது நாங்கள் வீட்டில் பார்த்தோம். சூப்பராக இருக்கு இல்லப்பா? சூப்பராக இருக்கு படம். ஏ கோட் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஹாரிபிளா? நல்லா, ஆனா சூப்பர் ஆக்ஷன் மாம்ஸ். இந்த 2 பேரும் நல்லா பார்த்தானுங்கப்பா. நல்லா இருந்துச்சுல படம்? ஆனி நுனி சீட்ல உட்காந்து ஒரு சீன்ல பாத்துச்சு, நான் பார்த்தேன். எப்படி மாம்ஸ் இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்துச்சுப்பா. தியேட்டர்ல பாக்குற அளவுக்கு நல்லாவே இருந்தது இல்ல? பேட் சீன்ஸ்லாம் blur out பண்ணிட்டாங்களா? என்ன ஒரு பேட் சீன்? ஆமா ஆமா, ஒரு கழுத்துல இது பண்ற மாதிரி வரும். அந்த blood ஃபுல்லா பரவாயில்ல மாம்ஸ், கிட்ஸோட பாக்குற மாதிரி இருந்தது. இல்ல ஆமா யா, ஒரு குழந்தைய வந்து கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க. ஆக்சுவலா அதுல ரியல் ட்ரூ தெரியுமா? நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, தெரியும்ல நீமா? ஓகே லெட்ஸ் கோ. வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட வேண்டியதான். டின்னர் செஞ்சு சாப்பிடணும்.